ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொங்கல் குழம்பு, அதாவது எல்லா பயிரும் எல்லா காய்கறியும் போட்டு செய்கிற கதம்ப குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி காய்கறியில் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1-2 இல்லை அப்படின்னாலும் வந்து இருக்கிற காய்கறியை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள், பூண்டுப்பல், கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் கொண்டக்கடலை, 1/4 கப் காராமணி, 1/4 கப் மொச்சக்கொட்டாய். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் வானல் வச்சுட்டு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா அது கருத்துரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அது கருகிடும். இப்போ இந்த பருப்பு எல்லாமே வந்து 2 விசிலுக்கு குக் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து திரும்பவும் இந்த ஒரு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக வந்து இதை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அது சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பூண்டுப்பல் வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சதை வந்து நம்ம கொதிக்கிற குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.